முதலில் ஆப்கானிஸ்தானை சோவியத் யூனியன் ஆக்கிரமித்த போதும் சரி, பின்னர் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரை ஆப்கானில் அமெரிக்கா தொடங்கிய போதும் சரி, பாகிஸ்தானை தெற்காசியாவில் தனக்கு ஒரு பாதுகாப்பு துருப்புச்சீட்டாக அமெரிக்கா வைத்திருந்தது. இரட்டை கோபுர பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுடனான அமெரிக்க உறவில் விரிசல் விழுந்தது. அல் qaeda பயங்கரவாதி பின்லேடனை பாகிஸ்தானில் அமெரிக்க ராணுவம் கண்டுபிடித்து கொன்றபின் பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைப்பாட்டையே அமெரிக்கா எடுத்தது. தனது முதல் ஆட்சி காலத்தில் அமெரிக்காவுக்கு பொய்கள் மற்றும் வஞ்சகத்தை தவிர பாகிஸ்தான் வேறு எதையும் கொடுக்கவில்லை என்று கூறிய ட்ரம்ப், பயங்கரவாதிகளின் புகலிடமே பாகிஸ்தான் தான் என்றும் கடுமையாக விமர்சனம் செய்தார். மேலும் அப்போது இந்தியாவுக்கு ட்ரம்ப் வருகை தந்த போதும் பாகிஸ்தானுக்கு செல்லவில்லை. முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தனது ஆட்சியில் பாகிஸ்தான் அரசுடனான உறவுகளை முற்றிலுமாக புறக்கணித்தார். ஆனால் ஜோ பைடனுக்கு பிறகு இரண்டாம் முறை அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் பாகிஸ்தானை பாராட்டும் போக்கு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த சில மாதங்களில் மட்டும் பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனீர் 3 முறை அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அதேபோல் ட்ரம்புக்கு மிக நெருக்கமானவர்களும் பலமுறை பாகிஸ்தானுக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த பின்னணியில் கடந்த 6 ஆண்டுகளில் முதன்முறையாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் அமெரிக்க அதிபரை சந்தித்துள்ளார். முன்னதாக 2019ஆம் ஆண்டு அப்போதைய பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்பை சந்தித்தார். நியூயார்க்கில் ஐநா பொதுசபை கூட்டத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீஃபும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் தனியே சந்தித்து பேசியதைத் தொடர்ந்து 8 அரபு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசிய ட்ரம்ப் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்பை சந்திப்பதற்காக அரை மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்த பாகிஸ்தான் பிரதமருக்கும் ராணுவ தளபதி அசீம் முனீருக்கும் ராஜ மரியாதையுடன் வரவேற்பு கொடுத்துள்ளார் அதிபர் ட்ரம்ப். இந்த சந்திப்பு தொடர்பாக பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராணுவ தளபதி அசீம் முனீருடன் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அதிபர் ட்ரம்பை சந்தித்து பேசியதாகவும், அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மற்றும் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் உடன் இருந்தனர் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக வெள்ளை மாளிகையிலிருந்து எந்த அறிக்கையும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய ஏவுகணைகளால் தாக்கப்பட்ட 11 பாகிஸ்தான் விமானப்படை தளங்களை மறுகட்டமைக்கவும் புதுப்பிக்கவும் 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதாக ட்ரம்ப் உறுதியளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு 19% மட்டுமே வரி விதித்த ட்ரம்ப் பாகிஸ்தானுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். அதன்படி பாகிஸ்தானில் இருக்கும் முக்கிய கனிமங்கள், அரிய மண் வகைகள் மற்றும் பெரிய எண்ணெய் இருப்புகளை மேம்படுத்த 500 மில்லியன் டாலர்களை அமெரிக்கா முதலீடு செய்கிறது. முன்னதாக ஆப்கானில் உள்ள பக்ராம் விமான தளத்தை தாலிபான்கள் அமெரிக்காவுக்கு கொடுக்க வேண்டும், இல்லையென்றால் விளைவு மோசமாக இருக்கும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில், ஆப்கானில் கால் பதிக்க பாகிஸ்தானை ஒரு நுழைவு வாயிலாக ட்ரம்ப் பயன்படுத்த தொடங்கியுள்ளார் என்று கூறப்படுகிறது. இது ஒருபுறம் என்றால், காஷ்மீர் விவகாரத்தில் தனக்கு ஆதரவாக அமெரிக்காவை கொண்டுவர பாகிஸ்தான் காய் நகர்த்தி வருகிறது. புவிசார் அரசியலில் ரஷ்யா எந்த காலத்திலும் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுடன் சகவாசம் வைத்துக் கொள்ளாது. ஆனால் சீனாவும் பாகிஸ்தானும் பங்காளிகளாக உள்ளனர். அமெரிக்காவை பொறுத்தவரை ஒரு நாடு முன்னேறுகிறது என்றால் அங்கே ஒரு உள்நாட்டு பிரச்சனையை ஊதி பெரிதாக்கி ஆட்சியை கவிழ்த்து தனது பொம்மை ஆட்சியை அமைக்காவிட்டால் தூக்கம் வராது. இந்தியா விஷயத்தில் அமெரிக்காவின் ஆட்சி மாற்ற கனவு கனவாகவே இருக்கிறது. மேலும் ஆசியாவில் இன்னொரு பெரிய ஜனநாயக நாடு இந்தியா வலிமை பெறுவதை அமெரிக்கா விரும்பவில்லை. காஷ்மீர் விவகாரத்தில் பலமுறை மத்தியஸ்தம் செய்ய அமெரிக்கா முற்பட்டபோது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு 3வது நாட்டின் தலையீட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக கூறி வருகிறது. உலகமெங்கும் 80 நாடுகளில் 750க்கும் மேற்பட்ட ராணுவ தளங்களை வைத்திருக்கும் அமெரிக்காவுக்கு இந்தியாவில் ராணுவ தளம் இல்லை. அமெரிக்க ராணுவ தளங்கள் பெரும்பாலும் பாதுகாப்புக்காக அல்ல, அமெரிக்காவின் சுய அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றன என்பதை இந்தியா புரிந்து வைத்துள்ள காரணத்தால் ராணுவ தளம் அமைக்க அமெரிக்காவை இந்தியா அனுமதிக்கவில்லை, இனியும் அனுமதிக்காது. இந்நிலையில் இந்தியாவை முற்றிலும் புறக்கணித்துவிட்டு பாகிஸ்தான் பக்கம் ட்ரம்ப் சாய்ந்திருப்பது, மாப்பிள்ளை இவர்தான், அவர் போட்டிருக்கும் சட்டை என்னுடையது என்ற அணுகுமுறையாகும். உலகின் பெரிய ஜனநாயக நாடு, உலகின் வேகமாக வளர்ந்து வரும் நாடு, உலகின் 4வது பெரிய ராணுவம், உலகின் 4வது பெரிய பொருளாதாரம் என தற்சார்பு மற்றும் தன்னம்பிக்கை பாரதத்துடனான உறவை ட்ரம்ப் தவறாக கையாளுகிறார் என்றே சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்.